தி ரைஸ் எழுமின் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸுடைய ஃபவுண்டர் திரு மனோகரன் அவர் இருக்கார். இவருக்கும் ரைஸுக்குமான ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜேர்னினே சொல்லலாம். இது வரைக்கும் ரைஸில் நடந்த நிறைய மாநாடுகளில் அவர் கலந்துருக்காரு. ரைஸோட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வராரு. ஸோ அவர்கிட்ட ரைஸ் அமைப்பை பற்றியும் அவரோட இந்த மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷனில் என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்கன்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். சார், முதல்ல உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மக்களுக்கு கொடுங்க சார். நீங்களே. என் பேர் மனோகர். மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெச்ஆர் கன்சல்டன்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து லாஸ்ட் 15 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸா பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ப்ராப்பர் லைசன்ஸ் வாங்கி ஆல்மோஸ்ட் 200+ கண்ட்ரீஸுக்கும் நாங்கள் ரெக்ரூட் பண்ற ஆத்தரைஸ்டு கன்சல்டன்ட். நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல், ஐடி, நான் ஐடி, எஃப்எம்சிஜி எக்ஸெட்ரா எல்லா செக்டருக்கும் பண்ணிட்டு இருக்கோம். பட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பேக் போன் இன்ஜினியரிங். இப்போ வந்து இந்த தொழிலை, அதாவது இந்த ஹெச்ஆர் சொல்யூஷன் கன்சல்டன்சி அப்படின்ற இந்த தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு சார்? பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் வந்து சென்னை பேஸ்ட் ஹெச்ஆர் கன்சல்டன்டிங் கம்பெனியில் கோயம்புத்தூர் வந்து ப்ரீமியம் கன்சல்டன்ட் ஆகிருந்தேன். பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹவ் ஸ்டார்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்ஆர் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் தனியாக ஒரு டீம் ஒன்று இருப்பாங்க ஹெச்ஆர்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு டீம் வச்சு ரெக்ரூட்மெண்ட்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்கும் உங்கள்கிட்ட வர்றதுக்கும் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? நாங்களும் டீம் வச்சிருக்காங்க மேடம். அதான் உங்ககிட்ட வந்து பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ் என்னவா இருக்கும்னு சொல்லுங்க சார். எங்ககிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட்ல இருக்கிற ஓப்பனிங்கை பொறுத்து ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எங்ககிட்ட யாராரு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ ஈவன் த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் வேர்ல்டு, ஸோ அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பண்ணுறது அப்படின்றது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்ற விஷயம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி நடக்குது மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷனில்? அதை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுங்கள் சார். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனியில இருந்து ஜேடி, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க மேடம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு கேண்டிடேட் எங்களுக்கு வேணும். ஒரு டிசைன் இன்ஜினியர் வேணும்னா அந்த டிசைன் இன்ஜினியருக்கு வந்து எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அவங்க என்ன படிச்சிருக்கோம், இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, எந்த கேட்டகரியில அவங்க படிச்சிருக்கணும், எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ளஸ் இப்போ டிசைன் அப்படின்னா சாலிட் ஒர்க்ஸு, ஆட்டோ கேடியா, இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க மேடம். ஸோ அதுலேயே எல்லாமே வந்துடும், சேலரி முதல் கொண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் ஜேடி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் கொடுப்போம். சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர், பிளஸ் எங்ககிட்ட இருக்கிற எங்களோட ஓன் ரெஸ்யூம் எங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே மிங்கிள் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும். த்ரூ ஸ்கைப், டெலிஃபோன், சில டைம் டைரக்டா. ஸோ டெலிஃபோன் பண்ணி ஸோ அதில் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க யார் அந்த பொசிஷனுக்கு வந்து சூட்டபிளா இருக்காங்களோ. ஸோ அந்த ரெஸ்யூம்ஸ் இது வந்து கம்பெனியில பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10-15 நாள் எடுக்கும். இந்த 15 நாள் டைம் சேவிங் வந்து நாங்கள் பண்ணி ஸோ ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டை அந்த ஹெச்ஆர் மேனேஜருக்கு அனுப்புவோம். ஸோ அவருடைய டைமிங் பொறுத்து இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணுவார் அந்த கேண்டிடேட்டுக்கு. ஸோ இன்டர்வியூ ஆர்கனைஸ் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்டை ஜாயினிங் ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஆஃபர் லெட்டர் வாங்க வந்து கேண்டிடேட்டை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணுற வரைக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் கேண்டிடேட் கிட்ட எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லைங்க. சார்ஜ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து கம்பெனி சைடு தாங்க. ஓகே சார். உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் சந்தித்த ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் என்ன சொல்லுவீங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஃபிகல்ட் என்னங்கன்னா, இப்போ மேக்சிமம் எல்லா கம்பெனிஸுமே சார் வேலை வேணுங்கிறவன் அவன் காசு கொடுத்து
இங்க வந்து ஜாயின் பண்ணட்டுங்க அப்படிம்பாங்க. பட் இது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கிடையாதுங்க இந்த தொழில்ல. யாரு கம்பெனி, அதாவது ஒரு ப்ராப்பர் ஒரு கேண்டிடேட் வேணும் அப்படின்னா உங்க கம்பெனி தான் சார்ஜ் கொடுக்கும். ஸோ யார் அந்த கம்பெனி சார்ஜ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்க கண்டிப்பா கொஞ்சம் ப்ராப்பர் கம்பெனியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஒர்க் பக்காவான கேண்டிடேட் நாங்க ரெக்ரூட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் கிடைக்கிறதா சேலஞ்ச். ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஓகே சார். ஆனால் அதுலேயும் நீங்கள் 15 இயர்ஸாக வந்து இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது பெரிய விஷயம்தான் சார். அது போக இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கும் வந்து நீங்கள் இப்போ ரெக்ரூட்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்படி தானே? இங்கே பண்ணுறப்போ இருக்கிற ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், அங்கே பண்ணுறப்போ இருக்கிற ப்ராசஸ் அதுலேயும் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அங்கே பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்கள் சார். அங்க வந்துங்க மேடம், எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, விசா ஃபிளைட் டிக்கெட் ரெண்டுமே கம்பெனி வந்து தான் கொடுக்கணும். யாரு ரெக்ரூட் பண்றாங்களோ ஸோ அந்த கம்பெனி தான் கொடுக்கணும். ஸோ இதுதான் பேசிக் பிரின்சிபல். எங்களோட ரூல்ஸ் வந்து அங்கேயும் அப்ளை பண்றோம். அப்ராட்ல இருந்து யாரு கேண்டிடேட்டுக்கு வந்து பே பண்ணி அவங்க வந்து ரெக்ரூட் பண்றாங்களோ ஸோ அந்த மாதிரியான கம்பெனி மட்டும்தான் நாங்க வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அப்ராட்லயும் நாங்க வந்து கேண்டிடேட் கிட்ட சார்ஜ் பண்றது இல்லை. அப்ராடுக்கும் கேண்டிடேட்ஸ் கிட்ட சார்ஜ் பண்றது இல்லை. அது ப்ராசஸ் கொஞ்சம் லென்த்துங்க மேடம். ஏன்னா இங்க வந்து கேண்டிடேட் கிட்ட வந்து நார்மலா டெலிஃபோன்ல பேசி நம்ம பண்ணி ஜாயினிங் ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அங்க அப்படி இல்லை, விசா ஃபாலோ பண்ணணும், கேண்டிடேட் கிட்ட பாஸ்போர்ட் வாங்கணும், ஸோ கம்பெனிக்கு விசா ஃபாலோ பண்ணுங்க, ஆஃபர் லெட்டர் ஃபாலோ பண்ணணும், ஃபிளைட் டிக்கெட் ஃபாலோ பண்ணணும், ஸோ அந்த கரெக்ட் டைம்ல வந்து ஃபிளைட்ல ஏறானான்னு ஃபாலோ பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் தான். ஓகே. ஆனால் அதையும் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படின்றப்போ உங்களோட டீம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ உங்கள் டீமை பற்றி சொல்லுங்கள், மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸோட டீம் பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் டீமை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இவங்க வந்து இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லைங்க. ஒரு ஜேடி கொடுத்துட்டோம்னா அந்த ஜேடியை எல்லாருமே எடுப்பாங்க. எங்ககிட்ட 10 ஸ்டாஃப் இருக்காங்க, 10 பேருமே எடுப்பாங்க. மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸோட ஃபியூச்சர் பிளான் என்ன? இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் தான் மெயின் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை தவிர்த்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதாவது எல்லா கேட்டகரியிலையும் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங், எல்லாம் எந்த செக்டருக்கு வேணாலும் நாங்கள் கொடுப்போங்க. நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 100% மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் தான் இங்க, அதாவது மேனுஃபேக்சரிங். அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்ஜினியரிங் இமிடியேட்டா கொடுத்துருவோம். ஓகே சார். இப்போ நான் வந்து ஒரு வேலை தேடுற ஒரு கேண்டிடேட் அப்படின்னா உங்களை நான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், என்கிட்ட இருந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்ப்பீங்க சார்? எங்க வெப்சைட் இருக்குதுங்க மேடம். ஸோ எங்கள் வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணிட்டு எங்களுக்கு மெயில் கொடுத்தாலோ இந்த மாதிரியான கேண்டிடேட் வேணும்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு கிளியர் ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 3 to 7 daysல உங்களுக்கு வந்து அந்த கேண்டிடேட் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே சார். ஓகே. மாஸ் ஹெச்ஆர் சொல்யூஷன்ஸோட ஃபியூச்சர் பிளான் என்ன சார்? அடுத்த கட்டமாக இந்த கம்பெனி நீங்கள் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி 15 years இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அடுத்த கட்டம் என்ன? இதோட அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மேஜர் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணணும். இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த வந்து பிரான்ச் வந்து கல்ஃப். ஸோ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து ஐடி கேண்டிடேட் நிறைய கேட்குறாங்க. பட் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வந்து தெரியாம இருக்கிறதும் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அந்தந்த மேஜர் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணணும் அடுத்த பிளான். இப்போ தி ரைஸ் அமைப்புக்கு வரலாம். உங்களுக்கும் தி ரைஸ் அமைப்புக்குமான தொடர்பு எங்க எப்படி ஏற்பட்டது, அதை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு உங்க ஃபர்ஸ்ட் லண்டனுக்கு இன்வைட் பண்ணாங்க. அவங்க ஃபாதர் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் லண்டனுக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணாங்க. லண்டன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வந்து மோர் தேன் 50 countries இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அங்கேதான் என்னுடைய நெட்ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் இன்டர்வியூ வந்து துபாய் கூப்பிட்டுருந்தாரு, நெக்ஸ்ட் மலேசியா, இப்போ ஓமன், ஸோ அடுத்தது வந்து தாவோஸ். ஓகே சார், ஓகே. நீங்களே சொல்லிட்டீங்க லண்டன்ல இருந்து உங்களோட பயணம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் அமைப்போட. அதுக்கப்புறமா வந்து ஓமான், மலேசியா அப்படியெல்லாம் மாநாடு நடந்திருக்குது. ஸோ இந்த மாநாடுல உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க சார்? ஆல்மோஸ்ட் ஒரு 50 கண்ட்ரியில இருக்க தமிழர்கள் வந்து அறிமுகமானாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. தமிழ் அந்த உணர்வுல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச அந்த கான்ட்ரிபியூஷன், அதுக்கு ரைஸ் கொஞ்சம் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது. ஓகே சார், ஓகே. இப்போது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றதுக்கு நெட்வொர்க்கிங் அப்படின்ற விஷயம் எவ்வளோ தூரம் முக்கியம்? அந்த நெட்வொர்க்கிங்கை ரைஸ் அமைப்பு எப்படி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க சார்? நீங்க தனித்தனியா வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளைண்டையும் ஒரு பக்கம் போய் பார்க்க முடியாது. இந்த ரைஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாட்டில் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 கண்ட்ரியில் இருக்கிற அந்த எண்டர் பார்ட்னர்ஸ் வந்து ஒரே இடத்துல நெட்வொர்க்கிங் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரே இடத்துல நெட்வொர்க்கிங் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் கண்டிப்பா சான்ஸ். இப்போ வந்து தாவோஸ் மாநாடு நடக்க இருக்குது வர ஜூன் மாதம். அதில் நீங்கள் கலந்துக்க போறீங்களா? அதோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு சார்? அதான் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த யூரோப் கனெக்டிவிட்டி நீ டச் பண்ணல இவங்க. தாவோஸ் மாநாட்டில் அந்த யூரோப்ல இருக்கிற தமிழர்களையும் சந்திப்போம், அவங்களோட பிஸ்னஸ் தொடர்பு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தாவோஸ்ல அட்டன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக உங்கள் கம்பெனியை பற்றியும் உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரைஸுக்கும் உங்களுக்குமான தொடர்பு பற்றியும் பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.